வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து நடிகர் சூரியுடைய ஒரு காணொளி பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா சினிமா உலகம் அப்படிங்கிறது, நான் அந்த ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிறதுனால எனக்கு தெரியும் எவ்வளவு மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது. பல பேருக்கு வந்து தெரியாது வெளியில இருக்கிறவங்களுக்கு. ஆனா உள்ள இருக்கிற பல பேருக்கு அது தெரியும். அதாவது இவங்க ராசியானவங்க, இவங்க ராசி இல்லாதவங்க, இவங்கள போட்டா படம் ஓடாது, இவங்கள போட்டா படம் தியேட்டருக்கே வராது. இப்படி எத்தனையோ நல்ல திறமையான நடிகர் நடிகைகளை ஒதுக்கி வச்சு வேடிக்கை பார்த்த இந்த உலகம், சினிமா உலகம். கதை கேட்கறதுக்கே 4 நட்சத்திரம் பார்ப்பாங்க, டைரக்டரோட ஜாதகத்தை கொண்டு வான்னு சொல்லுவாங்க, கட்டம் எல்லாம் சரி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் கதை கேட்கிற ஒரு ஸ்டைல் எல்லாம் வந்து சினிமா உலகத்துல இருக்கு. பூஜை போடுறதும் நல்ல நாள் பார்த்து, நேரம் பார்த்து, முகூர்த்தம் பார்த்து எல்லாம் பூஜை போடுவாங்க. ஷூட்டிங் எல்லாம் நடக்கும், நல்ல நாள் தேதி எல்லாம் பார்த்து படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த படத்துல என்ன குறை, கதையில என்ன ப்ராப்ளம், ஹீரோ மேல தப்பா, இல்ல கதை மேல தப்பா, இல்ல இயக்குனர் மேல தப்பா, இதெல்லாம் விட்டுடுவாங்க. ராசி இல்ல. அதுவும் குறிப்பாக சினிமாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். தொடர்ந்து ஒரு 2 படம் தோல்வி படம் கொடுத்துட்டாங்கன்னா, ஐயோ இவங்க ராசி இல்லாத நடிகைப்பா, இவங்களை கூப்பிடாதீங்க, இவங்களை வந்து போடாதீங்க, போட்டாங்கன்னா படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்தோட நடித்த நிறைய நடிகைகள், ரஜினிகாந்துக்கு சகோதரியா நடிச்ச நிறைய நடிகைகள் அவங்க சொந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உடனே ரஜினிகாந்துக்கு தங்கையா நடிச்சா உடனே இவங்க எல்லாம் வந்து வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து சினிமா உலகத்துல நாம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சினிமா உலகத்துல இருந்து வரக்கூடிய நடிகர் சூரி, அவர் ஹீரோவா நடிச்ச மாமன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பத்தி நல்லா இருக்கு, நல்ல ஃபேமிலி சென்டிமெண்டோட நல்ல படம், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் எல்லாம் நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. நான் இன்னும் படம் பார்க்கல, சோ படம் பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா படத்தை தாண்டி ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால நேத்து வைரல் ஆச்சு. அதாவது சூரியுடைய படம் நல்லா போகணும், வெற்றி படமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சிலர் சாமிக்கு வேண்டுதல் வச்சு மண் சோறு சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதை நடிகர் சூரி வன்மையாக கண்டித்திருக்கிறார். என்ன முட்டாள்தனம் இது! யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப நெருடலா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ஒரு படம் நல்லா ஓடணும்னா அது கதை நல்லா இருக்கணும், நடிச்சவங்க நல்லா நடிச்சிருக்கணும், இயக்குனர் நல்லா அதை இயக்கி இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு படம் நல்லா ஓடும். அதை விட்டுட்டு நீங்க போய் மண் சோறு சாப்பிடுறதுனால ஒரு படம் ஓடாது. இப்படி மண் சோறு சாப்பிடுற அது இதுன்னு மூட நம்பிக்கைகளுக்கு செலவு பண்ற அந்த பணத்துல ஒரு 4 ஏழை குடும்பங்களுக்கு சோறு வாங்கி கொடுங்க, அது நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்லதா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையிலேயே சூரிக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் சல்யூட். ஏன்னா 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, சூரி வந்து நாத்திகரா, பெரியாரிஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு கூட்டுக்குள்ளேயும் அவரை வந்து நம்ம அடைக்க முடியாது. அவர் பெருசா வந்து பொதுவெளியில அரசியலும் அவர் பெருசா பேசுனது கிடையாது. எல்லா விதமான படங்களும் நடிச்சிருக்கிறாரு. பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய கோவிலுக்கு எல்லாம் போறாரு. சோ அவருக்கு கடவுள் பக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கடவுள் பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து வைத்திருக்கிறார் நடிகர் சூரி. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோ. இவ்வளவு நாள் நல்ல ஒரு காமெடியனா இருந்திருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ ஹீரோவா வந்து மாறி விடுதலை, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 படங்கள் வந்தது. இப்போ மாமன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோ தன்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, இந்த விஷயங்களை சோசியல் மீடியால வைரல் ஆக்கி தனக்கு ஒரு கெத்து, தனக்கு ஒரு மைலேஜ தேடிக்கலாம் இல்லையா? அதை பிஆரா யூஸ் பண்ணலாம்ல, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ப்ரமோஷனுக்கு. ஆனா சூரிய அதை செய்யல. என்னுடைய திறமைக்கோ, என்னுடைய நடிப்புக்கோ, இல்ல நல்ல கதைக்கோ ஓடாத படம் இவங்க சாப்பிடக்கூடிய மண் சோறுல ஓட போறது இல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பதிவு பண்றாரு. பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. மாமன் வெற்றி அடையன் அப்படின்றக்க மண் சோறு சாப்பிட்டுருக்காங்க. தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது, ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடன்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. புரியலை. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மன்சூர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? தன்னுடைய ரசிகர்களை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் இல்லையா அது?
சில பேர் திரையில வந்து ரொம்ப வில்லனா இருப்பாங்க, இல்ல காமெடியனா இருப்பாங்க. ஆனா நிஜம் லைஃப்ல ஹீரோவா இருப்பாங்க. அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ சூரினா, பிரகாஷ் ராஜ்னா தொடர்ந்து பல காணொளிகள்ல சொல்லியிருக்கிறேன். திரையில் ஒரு பயங்கரமான வில்லனா நடிக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் அவர்கள் நிஜ வாழ்க்கையில பாருங்க, பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறாரு. தன்னை நம்பி வரக்கூடிய, தன்னை நம்பி பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அரசியல் பேசுறாரு. யாரா இருந்தாலும் தைரியமா வெளிப்படையா விமர்சனம் பண்றாரு. யாருக்காகவோ பயந்தோ பதுங்கியோ தன்னுடைய ஒப்பீனியனை அவர் மாத்திக்கிறது இல்ல. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரு உண்மையான லீடருக்கோ ஒரு உண்மையான தலைவருக்கோ அழகு. ஆனா சினிமா உலகத்துல பல பேர் எப்படி தெரியுமா, திரையில பெரிய ஹீரோ மாதிரி, வீர தீர சூரன் மாதிரி பஞ்ச வசனம் எல்லாம் பேசுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில பாருங்க. அதற்கு உதாரணம் சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய். நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோ, உங்களை நம்பி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த ரசிகர் கூட்டத்தையும் அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க. ரசிகர் கூட்டத்தை அப்படியே ஓட் பேங்கா மாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில நீங்களும் உங்க சகாக்களும் இறங்கி இருக்கிறீங்க களத்துல. ஆனா எந்த ரசிகர்கள் உங்களுக்கு பலமா இருந்தாங்களோ, இன்னைக்கு அந்த ரசிகர்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமா இருக்கிறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்ட்டையும் அவங்க தான் ஏற்படுத்துறாங்க. இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். மாநாடு ஒண்ணு நடத்தினார். அந்த மாநாட்டுல அவ்வளவு பெரிய மாநாடு பிரம்மாண்டமா நடந்தது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த மாநாட்டுல ரசிகர்கள் எலக்ட்ரிக் கம்பத்து மேல எல்லாம் ஏறுறாங்க. எதுக்கு? விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். தொடர்ந்து சொல்றாரு புஷி ஆனந்த், ஸ்டேஜ்ல இருந்து புஷி ஆனந்த் சொல்றாரு, மத்தவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க காதுல விடுற மாதிரியே இல்ல. ஐயோ அது எலக்ட்ரிக் கம்பண்டா, ஏறி கீறி தொலைக்காதீங்க, யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதே மாதிரி இப்ப சமீபத்துல மதுரையில ரோட் ஷோ நடத்தினார்ல, இங்க இருந்து கிளம்பும் போதே பிரஸ் மீட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல மதுரைக்கு யாரும் வந்துராதீங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. இவர் போய் இறங்கும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பொது சொத்தை இவருடைய ரசிகர் கூட்டம் எந்த அளவுக்கு சேதப்படுத்தி இருக்கு தெரியுமா? அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. அதே மாதிரி ரோட் ஷோ போறாரு. ரோட் ஷோல இவருக்கு திருஷ்டி சுத்தத்துக்காக இந்த பெரிய பூசணிக்காயோட ரசிகர்கள் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் விட்டாப்படியா நான் உடைச்சே தீர்வேன் அப்படின்னு அவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல பூசணிக்காயை போட்டு உடைக்கிறார். அவ்வளவு கூட்டம் பூசணிக்காய் உடைஞ்ச துண்டுகள் மீது காலை வச்சு யாராவது வழுக்கி விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? அதே மாதிரி இன்னொரு செட் ரசிகர் கூட்டம் விஜய்க்கு பால் அபிஷேகம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல பால் பாக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி அப்படியே பீச்சி அடிக்கிறாங்க. விஜய் வரக்கூடிய அந்த ரோட் ஷோல வரக்கூடிய வண்டி மீது பீச்சி அடிக்கிறாங்க அந்த பால் பாக்கெட். அது அங்க இருக்கக்கூடிய விஜய்க்கு பாதுகாப்பாக வரக்கூடிய அந்த காவலர்கள் மீதெல்லாம் படுது. யோசிச்சு பாருங்க, வண்டி ஓட்டுறவர் மீது இந்த மாதிரி நீங்க வந்து பால் பாக்கெட்டை வச்சு பீச்சி, அவர் ஏடா கூடமா வண்டி ஏதாவது லேசா திருப்பிட்டாருன்னா உயிருக்கு யாருங்க ஜவாப்தாரி? இது பத்தாதுன்னு மதுரையில ரிட்டர்ன் ஜர்னி வரும்போது ஏர்போர்ட்ல வச்சு எல்லா பாதுகாப்பையும் மீறி போய் விஜய்க்கு சால்வை போடணும்னு ஒரு தீவிர ரசிகரா முயற்சி பண்றாரு. போக்கிரி பட ஸ்டைல்ல இவரோட பாதுகாவல டக்குன்னு துப்பாக்கி எடுத்து தலைமையில வைக்கிறார். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இத பத்தி எத்தனையோ முறை விஜய் பேசியிருக்கிறாரு மேடையில. அதை நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. லெட்டர் வேற சொல்லி இருக்கிறாரு, அறிக்கை வேற விட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் செய்யாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எவன் கேட்கறான்? கேட்கக்கூடிய மனநிலை அவனுக்கு இருக்கு. நீங்க தானே பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. பெரியாருடைய கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஒதுக்கி வச்சிடறோம். மத்தபடி பெரியார் சொன்ன சமூக நீதி, பெண்களின் மேம்பாடு, பகுத்தறிவு இதெல்லாம் நாங்க உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னு தானே சார் நீங்க சொல்றீங்க. அப்போ உங்கள் ரசிகர்களை நெறிமுறைப்படுத்த வேண்டிய இடம் பொருள் ஏவலை பார்த்து இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இல்லையா? இத நீங்க ஹீரோ ஆன ஆரம்ப காலத்துல இருந்தே பண்ணியிருந்திருக்கணும். இப்ப பண்றாரு இல்லையா சூரி, அந்த மாதிரி ஆரம்ப காலத்திலே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி வளர்ந்த காட்டு மராண்டி கூட்டமா நிக்க மாட்டாங்க. வந்து அரசியல்ல குதிக்கிறதுக்குள்ள சிஎம் ஆகணுங்கிற ஆசை இருக்குல்ல, தப்புன்னு சொல்லல. இந்த சனநாயக நாட்டுல யார் வேணா எதுக்கு வேணா ஆசைப்படலாம். அது பிராக்டிக்கலா முடியுமா முடியாதா அப்படிங்கறது அடுத்த கட்டம். ஆனா அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா முதல்ல இறங்கி மக்களோட மக்களா ஒரு மக்கள் தலைவரா நீங்க இருக்கணும்ல. அதை என்னைக்கு செஞ்சிருக்கீங்க?
உங்கள் ரசிகர்களுக்கும் உங்களுக்கும் நடுவுலயே நீங்க ஒரு வேலி போடுறீங்க, ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது உங்களுக்கு. இவர்கள் எல்லாம் முட்டாளாக இருக்கும் வரையில் தான் விஜய் போன்ற ஒருவர் தலைவராக இருக்க முடியும். இவங்கெல்லாம் அறிவாளி ஆயிட்டாங்கன்னா விஜய் கிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இவர் கட்டி அமைச்சு வச்சிருக்கிறாருல அந்த ஒரு பிம்பம், அந்த பிம்பம் உடைஞ்சு போயிரும். அதனால இவங்களெல்லாம் முட்டாளா வச்சிருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் ஹீரோவா இருக்க முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சேதான் இது போன்ற விஷயங்களை கண்டிக்காம கடந்து போறாங்க. சும்மா பேருக்கு ஒரு அறிக்கை விட வேண்டியது, பேருக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது, சும்மா உதட்ட அளவுல இப்படி எல்லாம் செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா இதெல்லாம் உள்ளூர ரசிக்க வேண்டியது. அப்போ விஜயை பின்பற்றக்கூடிய, விஜய்க்கு ரசிகரா இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை தயவு செஞ்சு யோசிங்க. இன்னைக்கு வந்து வீரவசனம் பேசக்கூடிய இந்த ஹீரோ அரசியல் தளத்துல இதனால் வரைக்கும் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வீட்டுக்கு போயும் சும்மா கேட்டு பாருங்களேன். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தினால பயன்பெற்றிருப்பாங்க. இல்ல எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள்னால பயன்பெற்றிருப்பாங்க. விஜயால யார் என்ன பயன்பெற்றிருக்காங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். நீங்க தான் சொல்றீங்கல்ல நாங்க திராவிடத்துக்கு மாற்று அரசியல், இருப்பினும் திராவிட கட்சிகளும் வந்து ஊழல் கட்சி, வாரிசு அரசியல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு 1008 குறை சொல்றீங்கல்ல. நாங்க மாற்று அரசியலை கொடுக்க போறோம் அப்படின்னு பேசுறீங்கல்ல. இப்படி பேசக்கூடிய ஹீரோவை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் யோசிச்சு பார்க்கணும். அரசியல் அப்படிங்கிறது சினிமா கிடையாது. முதல் பாதியில வில்லன் ஜெயிக்கிறதும், இரண்டாவது பாதியில ஹீரோ பழி வாங்குறதும் அப்படி இல்ல அரசியல். தினம் தினம் களத்துல நிக்கணும், தினம் தினம் மக்கள் பிரச்சனையை பேசணும், தினம் தினம் மக்களுக்காக குரல் கொடுக்கணும், தினம் தினம் மக்களுடைய உரிமைகளுக்காக நிக்கணும், போராடணும். அது என்ன சார் செஞ்சிருக்காரு இவரு? இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு காட்டுமிராண்டி ரசிகர் கூட்டத்தை வளர்க்கறதை தவிர இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க, நாளைக்கு வெளியில வரீங்க, உங்களுடைய வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதி செய்தா? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் திட்டம் கொண்டு வருதா? இதெல்லாம் தான் முக்கியம். அதை விட்டுட்டு ஒருத்தர் பாவம் 1000 கோடி சம்பாதிச்சுட்டு இருந்தாரு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசியலுக்கு எனக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு முட்டாள்தனமா யோசிச்சு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை வரை பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. 1000 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கவன் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரான் சேவை செய்யறதுக்கு, அதுவும் 50 வயசுக்கு மேல அப்படின்னா அவன் என்ன முட்டாளா? யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல தலைவருக்கு அழகு பஞ்ச் டயலாக் பேசுறது இல்ல, அடுத்த தலைமுறையை பண்படுத்துறது.